தமிழன் தன்னை மறந்தான், இன பெருமை கொள்ளல. அதனால்தான் இன்றைக்கு வந்தவன் போனவன் எல்லோரும் இந்த மண்ணை ஆள்வதற்கு ஆண்டு இந்த மண்ணை அழித்து விட்டார்கள். இன்றைக்கு டாஸ்மார்க் கூட மூடி இருப்பான். டாஸ்மார்க் மூடினதற்கு பிறகும் தமிழ்நாட்டில் அரசியல் கொள்கையை பேசுகிற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி. எந்த கட்சியும் கூட்டம் போடுறான் பாத்தீங்களா? திமுக போட மாட்டான். அண்ணா திமுக கூட்டம் போட்டா நீங்க பாத்துறீங்களா? தேர்தல் அறிவிச்சாச்சு, இன்னும் கூட்டமே போடல. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் நடத்துகிற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி. நீங்க எல்லாம் பார்க்கலாம். என்னன்னா, இந்த மண்ணை எப்படியாவது மீட்க வேண்டும், இந்த மண்ணை எப்படியாவது காப்பாற்றி வருகிற சந்ததிக்கு இந்த மண்ணை கையளித்து விட்டு போக வேண்டும். இதுதான் நாங்கள் தெருவோரமாக முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கத்தி கொண்டிருக்கிறோம். எங்களிடத்திலே பணபலம் இல்லை, எங்களிடத்திலே 50 ஆண்டு கால ஆட்சி அதிகாரம் இல்லை. ஆனாலும் நாங்கள் தெரு தெருவாக ஊர் ஊராக என் மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த பெரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தமிழ் கட்சிக்காரன் ஏன் மேடை போட்டு பேசுறான்? எல்லாம் இன்னைக்கு அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, வேலை இருக்கு, 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான், இன்னைக்கு எல்லாரும் பார்க்கிறோம். ஆனால் இந்த நிலைப்பாடு நம்முடைய சந்ததிக்கு இருக்குமா என்பதை அறிவார்ந்த பெரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலமாக திராவிடம் ஆண்டு விட்டது. கலைஞர் ஆண்டார், ஜெயலலிதா ஆண்டார், எம்ஜிஆர் ஆண்டார், எத்தனையோ பேர் ஆண்டார்கள். ஆனால் இந்த மண்ணின் வளத்தை பற்றி, இந்த மண்ணின் நலனை பற்றி, நாளைய மக்களை பற்றி எவனாவது சிந்தித்தானா என்று சொன்னால் இல்லை. சிந்திக்கக்கூடிய ஒரே தலைவனாக நம்முயிர் அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அந்த பயத்துல தான் உளவுத்துறை தெளிவா சொல்லிட்டு, நீங்கள் இந்த தேர்தலில் கோட்டர் கொடுத்தாலும், கோழி பிரியாணி கொடுத்தாலும், செல்போன் கொடுத்தாலும், எது கொடுத்தாலும், கட்டி கொள்வதற்கு மனைவியை கொடுத்தாலும் இந்த தேர்தலில் சீமான் தான் வெற்றி பெறுவார் என்பதை தமிழ்நாட்டுடைய உளவுத்துறை சொல்லிவிட்டது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய சின்னத்தை முடக்கி வைத்திருக்கிறார்கள். விவசாய சின்னம் இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த மண்ணிலே நம்முடைய அன்பு தம்பி ஜெகதி சுந்தர் அவர்கள் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு சென்றிருப்பார். 40 தொகுதிகளிலேயும் நாம் தமிழரால் நிறுத்தப்பட்டிருக்கிற எல்லோரும் பாராளுமன்றத்திலே சென்று இந்த மண்ணினுடைய வளம், இந்த மண்ணுடைய நிலம், இந்த மண்ணினுடைய மேம்பாடு, மக்களுடைய மேம்பாடை பற்றி டெல்லியிலே பேசி இந்த நாட்டிலே விடுதலை பிறந்திருக்கும். அதில் தம்பி அருமை தம்பி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார்கள், மோடியை 3ஆம் முறையாக பிரதமர் ஆக்குவதற்கு சின்ன குழந்தை கூட சொல்லுதுங்கிறார். ஒரு சிறிய குழந்தை 3வது முறையாக மோடியை பிரதம மந்திரியாக ஆக்க வேண்டும். அண்ணாமலைக்கு அறிவு இருக்கா இல்ல என்னதான்னு தெரியல. அவன் உண்மையிலேயே IPS படிச்சானா என்ன? சின்ன குழந்தைக்கு எப்படா தெரியும்? சின்ன குழந்தைக்கு இந்த நாட்டினுடைய மண் வளம், மனித வளம், நில வளம், நீர் வளம், ஆற்று வளம், மழை வளம், காட்டு வளம் சின்ன குழந்தைக்கு தெரியுமாடா? சின்ன குழந்தை போயிட்டு பிரதம மந்திரிய மோடி பிரதம மந்திரி ஆகும்னு சொன்னா அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு பால் குடிக்கும், பருப்பு பாயசம் குடிக்கும், பள்ளிக்கூடம் போவோம். அப்பதான் அந்த சின்ன குழந்தை தெரியும். சின்ன குழந்தை சொல்லிட்டு சின்ன குழந்தை என்ன? அறிவாற்றல் மிகுந்த இந்த மண்ணுடைய வளத்தை பெற்ற இந்த மண்ணுடைய வளமையை தெரிந்தவரா அந்த சின்ன குழந்தை? மோடி என்ன அப்படியாப்பட்ட அப்பா டக்கரா? எல்லாரும் பேசினாங்க இங்க. மோடி அப்படியாப்பட்ட அப்பா டக்கரா? மோடிக்கு என்ன தெரியும்? மோடி தமிழ் பேசிவிட்டார். தமிழ்ல பேசினா எல்லாம் புரிஞ்சிருவாரா மோடி? எங்க ஐயா கலைஞர் போலதான், எங்க ஐயா கலைஞர் போல தமிழே பேசுவதற்கு இந்த நாட்டிலே ஆள் இல்லை என்கிற ஒரு நிலை உருவானது. அவர் இலக்கணம், இலக்கியம், தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு எல்லாம் பேசுவார். பூம்புகார் படம் எடுத்தார் எங்க ஐயா மோடி, எங்க ஐயா கலைஞர்.
கலைஞரை விட தமிழே பேசுவதற்கு ஆள் இல்லை என்பதை நான் சொல்லுவேன். அவரே இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சு கிழிச்சாரு சொல்லு பாப்போம். நல்ல தமிழ் பேசுவாரு, நல்ல இலக்கியம் பேசுவாரு, நல்ல புறநானூறு பேசுவாரு, நல்ல அகநானூறு பேசுவாரு. இந்த நாட்டுல கலைஞர் என்ன செஞ்சாரு? 1,75,000 எங்கள் தொப்பு கொடி உறவுகளை சிங்கள வெறிபிடித்த ஓநாய்கள் அங்கே கொன்று குவித்த போது தமிழ்நாட்டில கடற்கரையிலே சென்று உண்ணாவிரதம் 1 மணி நேரம் இருந்துட்டு போர் முடிஞ்சு கூட்டு படுத்தவதான் கலைஞர். தமிழ் பேசுனா எல்லாம் தெரிஞ்சிருமா மோடிக்கு? என்ன தமிழ் பேசுறாரு? வரப்பு ஒயரா நீர் ஒயரா, நீர் ஒயரா நெல்லு ஒயரா, நெல்லு ஒயரா புல்லு ஒயரா, புல்லு ஒயரா பருப்பு ஒயரா சொல்லி தெரியுமாடா? என்னடா மோடிக்கு தெரியும்? மோடி தமிழ் பேச நாட்டை ஆண்ட முடியுமா? சொல்லு பாப்போம். இந்த நாட்டினுடைய மோடிக்கு இந்த நாட்டுடைய வரலாறு தெரியுமா? இந்த மாநிலத்துடைய வரலாறு தெரியுமா? கடம்பத்தினுடைய வரலாறு தெரியுமா? திருவள்ளூர் மாவட்டத்துடைய வரலாறு தெரியுமாடா மோடிக்கு? மோடிக்கு தெரியுமா? இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே 1539 ஏரி குளம் இருந்தது ஒரு காலத்தில். 1539 ஏரி குளத்திலே பெய்கிற நீரை தேக்கி வைக்கப்பட்டு நம்முடைய முன்னோர்கள் முப்போகம் விவசாயம் பண்ணார்கள். பேசினாங்களே, எனக்கு முன்னாலே பேசினவர்கள் பேசினார்களே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார், நான் சொல்றேன், நீ வந்து சென்னையில இருந்து இப்படி வந்து திருவள்ளூருக்கு முன்னாடி ஒரு ஏரி இருக்கு பாத்துருவா. மானம் கட்டவனா தான் நாளைக்கு போய் பாரு. திமுக காரன், அண்ணா திமுக காரன் அந்த ஏரியை போய் பாரு. எல்லாம் அந்த சோத்தால் கத்த முளைச்சு ஏரியை துருந்து போய் பெருகிற மழைநீரை அந்த இடத்துல வைக்க முடியாது. நீங்க பேசுறீங்க, நீங்க யாரும் மானு. நான் சொல்றேன், உண்மையிலேயே உங்களுக்கு கருத்தியலாக ஓட வேண்டும் என்று சொன்னார். வா, 6 மணி கூட்ட ஆரம்பிச்சு, நான் தான் முதல்ல வந்தேன். இதுவரை 9-10 மணி வரை தம்பிக்கு பேசுறாங்க. திமுக ஆர்டர் கடை பேசுறதுக்கு சொல்றான். திமுகவில், அண்ணா திமுகவில், பாஜகவில் நாம் தமிழ் கட்சி தம்பிகளை போல பேசுவதற்கு ஆள் இருந்தா முரசு இங்கேயே தீக்குளிச்சு சாவலாம். இன்னைக்கு மேடை போட்டு பேசுறோம்டா. இங்க மேடையில பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப பேசுறா திமுக 10 மணிக்கு மேல மேடை போட்டு வரலாறு உண்டா? ஒரு காலத்துல பேசுறான். அண்ணா திமுக மேடை போட்டு பேச முடியுமா? 8 மணி ஆயிட்டா குவார்டர் குடிக்க போடுவான். கடைசி வரை 11 மணியாக இருந்தாலும் என் அண்ணன் பேசி முடிக்கிற வரை களையாமல் அங்கே நின்று அவனுடைய கருத்தை கேட்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அதை விட்ட கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏது கட்சி சொல்லுங்க பாப்போம். என்னமோ வந்து மோடி இந்த மண்ணிலே என்ன செஞ்சிருவார் சொல்லு. எங்க தம்பி பேசுனானே 15 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் போட்டானா அந்த ஆளு? எல்லாரையும் கீழே நிக்க வச்சு சாவடிச்சான். 15 லட்சம் ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே நான் செலுத்துகிறேன் என்று போய் சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவன் மோடி. இந்த மண்ணை பத்தி என்ன தெரியும்? இந்த மண்ணுடைய வரலாறு என்ன தெரியும்? அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? நான் கேட்கிறேன், அண்ணாமலைக்கு இந்த மண்ணுடைய வரலாறு தெரியுமா? முட்டா பயகளை செய் ஸ்ரீராமை தவிர பாரத் மதாக்கு சேங்கிறான். அந்த 2 தவிர புடிங்களுக்கு ஒன்றா தெரியும். இந்த நாட்டுடைய நிலவளம், நீர்வளம், ஆற்று வளம், கனிம வளம் எல்லாத்தையும் சுரண்டிட்டான். மழையை சுரண்டிட்டான், மண்ணை சுரண்டிட்டான், மணலை சுரண்டிட்டான், ஆத்த வந்து ஊத்துட்டான். போய் நீங்க வாக்கா வெட்டுங்கிறன்னா 10 அடி ஆழத்துல வெட்டுறான்டா. உண்மையிலேயே திமுக காரன், அண்ணா திமுக காரன் இங்க இருந்தா, பிஜேபிக்கு எவன் ஓட்டு போடுறவன் இங்க இருந்தா, ஒரு குளம் ஒரு ஏரி எப்படி இருக்க வேண்டும் சொல்ல முடியுமாடா? நாளைக்கு மேடை போட்டு இதே கடம்பத்தூர்ல மேடை போட்டு பேசு. ஒரு ஏரி ஒரு குளம் எப்படி இருந்தால் மக்கள் பயன்பாட்டிற்கு பேச முடியுமாடா உங்களுக்கு? என்னமோ நீங்க யார் நாங்க ஓட்டு, எங்க மக்கள் ஓட்டு போட்டுறாங்க. 5 வருஷத்துக்கு 16, இது 16வது பாராளுமன்ற தேர்தல். 16வது பாராளுமன்ற தேர்தல். இப்ப ஓட்டு போட்ட எவனுக்கு? திமுகவுக்கு 5 வருஷம், அண்ணா திமுகவுக்கு 5 வருஷம். திமுகவுக்கு 5 வருஷம், அண்ணா திமுகவுக்கு 5 வருஷம். திமுக 5 வருஷத்துல இப்ப கூட 28 எருமாடு அங்க இருக்கு. 28 எருமாடு அங்க போய் உக்காந்துக்கிட்டு இந்த மண்ணை பத்தி பேசுறது இல்ல, போய் உக்காந்துட்டு தூங்கிட்டு வர்றான். மறுபடியும் எங்களுக்கு கூடுறான்னா நீங்க புடிங்கி கழிட்டு ஆடி என்ன? அத முதல்ல சொல்லிட்டு ஓட்ட கேளு. ஓட்ட கேள்றாங்க. என் தம்பி பேசுறாங்க, ஒவ்வொருத்தர் பேசுறாங்க, என் தங்கச்சி பேசுறது இல்ல, எல்லாத்தையும் இங்க வந்து நாளைக்கு பேசு. வந்தோடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? எங்க அண்ணன் பசுபதி சொன்ன மாதிரி ஒரு 100 சால்வை எடுத்துட்டு வருவான். பெரியவங்க புடியை கழட்டி எங்க ஐயா காமராஜர், கக்கன், வாவுசி, சிங்காரவேலர் இவங்கெல்லாம் பாடுபட்ட மாதிரி
இந்த மண்ணுல தியாகம் செஞ்சு கையிட்ட அயோக்கிய பையங்க இவனுங்க. உங்களுக்கு என்னடா நாட்டு உங்களுக்கு யோக்கியம் இருக்கு சொல்லு பாப்போம். என்ன செஞ்சுட்டீங்க? 1000 ரூபாய் கொடுக்குறோம். 1000 ரூபாய் எல்லாரும் கொடுக்குறோம். 1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து என்ன சரிங்க? 1 கிலோ பூண்டு 450 ரூபாய் வைக்கிறான் முட்டா பயிர்ல. 1 கிலோ பூண்டு 450 ரூபாய். டாஸ்மார்க்ல விலை ஏற்றிட்டு எங்க அண்ணன் கோவத்துல இருக்கிறான். 90 ரூபாய் வித்து 156 ரூபாய் சாரா சரக்குங்கிறான். என்ன கையை திட்டுறான். முதல்ல இந்த கருணாநிதி பயிர கூடாது. நான் வந்துகிட்டு இருக்கிறேன். எங்கடா போனா கூட்டத்துக்கு போறேன். என்னடா கூட்டம்? நான் தமிழ் கூட்டம். அண்ணா அந்த கருணாநிதி மட்டும் விட்டுறாதானே அயோக்கிய பையன் அவன். அவன் செய்யற வேலையே அவன் புள்ள இந்த துண்டு சீட்டு லட்சுமண பாய் செய்யறானா பாரு. ஏதாவது பேச முடியுமாடா உங்களுக்கு? எங்க அண்ணன் சீமான விடுறா 3 மணி நேரம் பேசுவாரு. ஸ்டாலின் 3 மணி நேரம் பேசுவாரா? துண்டு சீட்டு இல்லாம ஸ்டாலினுக்கு பேச வரலாறு உண்டாடா? எடப்பாடி அது ஒரு டெட்பாடி. அது என்ன பண்ணுது? அது ஒரு கூட்டணி. இந்த பிஜேபி ஒரு கூட்டணி. என்ன சொல்றேன்? இத்தனை கூட்டணி நீங்க வச்சிருக்கிறீங்க. எத்தனை கூட்டணி? ஒரு பக்கம் 6 பக்கம் கூட்டணி, ஒரு பக்கம் 7 பக்கம் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. வச்சிருக்கிற நீங்க எல்லாரும் யோக்கியமான பயிலாம் சொல்லுங்க பாப்போம். வந்தப்போ இந்துத்துவாவை ஒழிக்கணும். எப்ப தேர்தல் வராதப்போ இந்துத்துவா வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது இன்னும் சொன்ன நாய்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூட்டணி என்கிற பெயரிலே இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு பார்க்கிறார்கள். இந்த மக்களை நேசித்து இந்த மண்ணை நேசித்து வாழ்கிற ஒரே தலைவன் என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். இன்னைக்கும் எல்லாம் பேசுறான். எவனே பேசுறான். நான் என்ன சொல்றேன்? உண்மையிலேயே நீங்க திராணி உள்ளாளுதானடா, தெம்பு உள்ளாளுதானடா, நெஞ்சில அழுத்தம் உள்ளாளுதானடா. சீமான் 40 தொகுதிகளிலேயும் தனியாக நிற்கிறார். ஆண்மை இருந்தால் ஆண்மை உள்ள திமுக அண்ணா திமுக தனிமையாக நிற்கிறார். டெபாசிட் வாங்க மாட்டேன். நாங்க நிக்கிறோம்னா என் மக்கள் நம்பி நிக்கிறோம். இந்த மக்களை நம்பி நிக்கிறோம். இந்த பக்கத்தை பாரு, எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பாரதியார் இருந்திருந்தா என்ன பாட்டு பாரு நினைக்கிறீங்க? பாரதியார் இருந்திருந்தா என்ன பாட்டு பாடிருப்பாரு? அவரு பாட்டு பாடினார் பாரதியார். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதில் பாடுறார். இப்ப அதே பாரதியார் இருந்திருந்தா செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா புடங்குது நாட்டிலே பாட்டு பாடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்னடா? உங்களுக்கு நான் கேட்கிறேன், நீங்க இந்த மண் ஓட்டு கேட்க வரலாமா? நீங்க சொல். நான் என்ன சொல்றேன்? இருக்கிற ஏரிகளை நீங்கள் தூர்வாரியது உண்டா? 50 ஆண்டு காலத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏரிகளை நீங்கள் தூர்வாரியது உண்டா? இருக்கிற ஆறுகள்ல மண்ணெடுத்து மணல் எடுத்து திருட்டு நாதாரி பயிலுங்க நீங்க. நீங்க இங்க ஓட்டு கேட்கறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க சீமான் பேசு. சீமான் அதை பேசிட்டார், இதை பேசிட்டார், அப்படி பேசிட்டாரு. அப்படிதான்டா பேசுவோம். அப்படிதான் பேசு. சீமா தமிழ்நாட்டின் மண்ணின் சொந்தக்காரர், பூர்வகுடி. நாங்க என்ன சொல்றோம்? ஆந்திராவை ஆந்திரக்காரன் ஆடுறான், கேரளாவை கேரளாக்காரன் ஆடுறான், கர்நாடகாவை கர்நாடகாக்காரன் ஆடுறான், டெல்லியை டெல்லிக்காரன் ஆடுறான், பீகாரை பீகார்காரன் ஆடுறான், உத்தரப்பிரதேசக்காரன் ஆடுறான். தமிழ்நாட்டை தமிழர்களாகிய நாங்கள் தான் ஆள்வோம் சொன்ன இனவாதம் மசுரவாதம் பேசுறேன். என்ன பேசுறீங்க நீங்க? எங்க அண்ணன் சீமான் முதலமைச்சர் இருந்திருக்கட்டும், எங்க அண்ணன் சாந்தன் வெற்றுல உயிர் போயிருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல. இன்னைக்கு சொல்றீங்க இலங்கை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் குடியுரிமை அந்தஸ்து என்ன மயில் அந்தஸ்து நீங்க கொடுக்கிறது? எத்தனை தாட்டா இந்த மண்ணை ஏமாற்றுவீங்க? இந்த மண்ணை எத்தனை தாட்டி ஏமாற்றுவீங்க? 50 ஆண்டு காலம் ராஜீவ்காந்தி என்கிற படுபாவி 1991 யாரோ ஒருவரால் கொல்லப்பட்டார். ராஜீவ்காந்தி கொலைக்கும் என் அண்ணன் சாந்தன், முருகன், பேரறிவன், ராபர்ட் பயாஸ், நளினி போன்றவர்களுக்கு சிறிது கூட தொடர்பு இல்லை. அந்த வழக்கை விசாரித்த டெயில் கமிஷன் ரகவத்துவன் சொல்கிறார், இவர்கள் பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கில் கைதானவர்கள் என்று சொல்கிறார். யாரே? சிபிசிஐ விசாரணை அதிகாரி சொல்றார், இவர்களுக்கும் ராஜீவ்காந்தி கொலைக்கும் எந்த விதமான சிறிதளவு தொடர்பு இல்லை. அதிகார வர்க்கத்தினுடைய அழுத்தத்தின் பேரால் இவர்களுக்கு நாங்கள் வழக்கு போட்டோம் சொல்றான். தமிழ்நாட்டிலே இருக்கிற தஞ்சம் அடைந்திருக்கிற இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறோம் என்று சொன்னால் எவன் நம்பு. தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சிக்காரன் 1% கூட நம்ப மாட்டான்.
ஏனென்றால் உங்களை போல அயோக்கிய பெயர்கள் ஒப்பனை போல தன்னன் தான் வாழ்வதற்கு இந்த மண்ணை காட்டி கொடுத்தவன் எவனும் இருக்க மாட்டான். எங்களுக்கு தெரியும்.